ஐயோ ஐயோ மச்சான் வேலைக்கு போனா அடிக்கிறா, வீட்டுல இருந்து அடிக்கிறா, சாப்பிட்டா அடிக்கிறா, சாப்பிடணும் அடிக்கிறா, தூங்கணும் அடிக்கிறா. டேய் கொஞ்ச நேரம் கக்கூஸ் போனா அடிக்கிறாடா. அம்மா அப்பே சொன்னாங்க, நீதான் கேட்கல. ஓ ஆமா, அன்னைக்கு அப்பா பார்த்த பார்வை சரியில்லைடா, கவுனிச்சியா? ஏன் நம்ம எவ்வளவு சொன்னோம், கேட்டான் அவன் அடிக்கிறான். நான் இடத்துல இருந்திருந்தா செத்திருப்படா, செத்திருப்ப. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் கேளு. பேசாம நீ அவளை சொல்றாங்கள அவளை வாடா. ஒரே பைத்தியங்களா இருக்குங்க போல. சி சொல்றா. சொல்லிட்டால அந்த பொண்ணு. அவன் சொன்னது செய்யணுமா? அவன் சொன்னது செஞ்சிருமா? செஞ்சிரும். சரி. சண்டை போட்டு பொண்ணு தள்ள கீழே நின்னாலும் நான் சரண்டர் ஆகிடுவேன். அம்மி கல்லெடுத்து என்ன நீயும் அரைச்சனும் அசால்ட்ட தாங்கிடுவேன். நைட்டு வந்து ஸ்கெட்ச் போட்டு ஒன்ன பார்த்ததும் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுவேன். ஹலோ சொல்றான் மச்சான். டேய் மச்சான், அன்னைக்கு நான் சொன்னது எதுவுமே இன்னும் பண்ணல தானே? பண்ண மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்பயே வீட்டில் பாதி வேலை நீ செய்யற. ஒரு வேலை பிள்ளை பிறந்துருச்சுன்னா மொத்த வேலையும் நீ செய்ய வைப்பாளோ? இல்லை, எனக்கு தோணுது, அதான் சொல்றேன். சரிடா, பார்த்துரு. வாடா, நண்பனை காப்பாத்தி செத்தண்டா. எனக்கு இந்த லவ் பண்ற டைம்ல சூச்சா பாட்டு பாடுவல, இப்போ ஒரு பாட்டு பாடு. பாட்டா?
ஏய் என்ன யோசிக்கிற? இல்ல இதை பார்த்து டக்குன்னு பாடணும். இல்ல என்ன பாட்டு பாடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாடிடுவேன். பாடு, அதுக்காக நான் கூப்பிட்டேன். பாடு மேன். ரகட்டு தான் எனக்கு பிடிச்ச வைஃபு, கொஞ்சம் குனிஞ்சு பாரு பொறுப்புல துடிக்குது என் மனசு. பாட்டா பாடு. இதுக்கப்புறம் நீ பாடவே கூடாது.